நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைய தினம் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது, இன்றைக்கி எந்தெந்த செக்டர் எந்தெந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு, மார்க்கெட்டில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. அது என்ன ஸ்ட்ரென்த்து, எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னது 22,322 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீசெண்ட் டேஸாகவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட்னா அப்படி கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுது. அதேமாரி இந்த இடம் சப்போர்ட்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுக்குது. ஏன்னா அந்த ரேஞ்சு வந்துட்டால் எல்லாருமே திருப்பி உள்ளார வருவாங்க. அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக திருப்பிட்டு யாரையும் என்ட்ரி எடுக்க விடாமல் திருப்புவாங்க. 1 hour கேண்டிலில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது. இந்த டபுள் பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 200-300 புள்ளிகள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துல இருந்தனா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் 22,750 to 800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா. இது டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி அகைன் என்ன ஆகும், இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு டைம் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இது டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆகிடும். இதை காமிக்கிறேன். இந்த லைனை நம்ம பார்க்கல அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து கீழே வந்ததை நம்ம கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா இந்த இடம் ஒரு டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிடும். இந்த லெவலுக்கு மேலே, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே ஒரு 550 600 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் அப் டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த டபுள் பாட்டம் எடுக்கிறதுனால சொல்கிறேன். இந்த பிளாக் கலர் லைனை மல்டிபிள் டைம் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே தான் விழுகுது. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட February 24 இந்த ஜோனை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே விழுகுது. இந்த பிளாக் கலர் லைனு மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே விழுகுது. திருப்பி இந்த இடத்துலையும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, 7ஆம் தேதி போல் வந்திருக்கு. 24ஆம் தேதியிலேருந்து February 24ஆம் தேதியிலேருந்து திருப்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபால் ஆகிருக்கு. 10ஆம் தேதியும் ஃபால் ஆகிருக்கு. திருப்பி இன்றைக்கி 12 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 நாளாக மார்க்கெட் இந்த பிளாக் கலர் லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இது நல்லாவே ரியாக்ட் ஆகுது. இந்த லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுனதுனா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகும். நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது நிஃப்டிக்கு, அதனால் அதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் கேண்டில் நாளைக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். இல்லைனா மார்க்கெட் திருப்பி இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லெவல் 22,573 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 22,650 அப்படிங்கிற லெவல். இந்த எல்லோ ஜோனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா 22,666. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,784 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு, இந்த ஜோன், இந்த எல்லோ ஜோன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே அகைன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த 22,324 அப்படிங்கிற லெவலை உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் 21,937 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மேக்ஸிமம் பாசிட்டிவில் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் மார்க்கெட்டில் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும். தென் பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சிலேயே தான் இன்னும் இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணல. நிஃப்டி அந்த ட்ரெண்டில் நிற்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை சுற்றியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 48,437 இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 48,900 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,845 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 47,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸ் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக சப்போர்ட் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நம்ம நேற்றுக்கு இந்த ரெட் கலர் லைன் சொல்லியிருந்தோமா 73,694 அந்த லெவலில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். 73,694 இன்றைக்கி வந்த லோ வந்து அந்த ரேஞ்சில் தான் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு இந்த இடம் 74,334 அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோனோட என்ட்ரி பாயிண்ட். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் நான் இந்த ரெட் கலர் லைனையும் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? 75,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சரி, இந்த லெவலில் 72,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக நல்லா கீழே வரும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட் ஃபர்தராக நல்லா மேலே போகும். நெஃப்டிலையும் அதேமாதிரி பார்த்துங்க, இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுறதுக்காக கூட இந்த டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இந்த டபுள் பாட்டம் இந்த இடத்துல வந்து ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டியது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வச்சுட்டு கீழே வந்தது, திருப்பி என்ன பண்ணியிருக்கு, ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு மேலே போகுது, டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகுது. இந்த இடத்த ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக பார்க்கணும். திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். திரும்புகிற மாரி இருந்தாலும் எது வரைக்கும் போகும், எந்தெந்த இடம்லாம் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகுதான்னு நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. 22,573 இந்த லெவலுக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஸ் இமிடியேட்டாக ஒரு 150-200 புள்ளிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதெல்லாம் நல்லாவே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம் நண்பர்களே. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேஷனையும் டெய்லி உங்களுக்கான சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதும் நான் என்றைக்கும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ரெகுலராக உங்களுக்கான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னுமே அக்யூரஸியாக இன்னும் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும், என்னென்ன மாதிரியான நியூஸஸ்லாம் கொடுக்க முடியுங்கிறத ஃபர்தராக இனிமேல் அடுத்தடுத்த வர இருக்க நாட்களில் அப்டேஷன் பண்ணிக்கிட்டே போவோம். ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓஐ சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 22,470. 22,470 மார்க்கெட் வந்து 22,500 ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. எவ்ரி 50 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. அதே போல் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டும் பில்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஏதாவது நியரஸ்ட்டாக 22,500 இந்த ஓஐ டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த ஓஐ டேட்டா 22,500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டும் ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனிச்சு அப்படின்னா நாளை தினம் 22,500 முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். நாளைக்கு அப்படியே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து எங்கே வந்து ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 10:30 மணி 10:15 வந்து மேக்ஸிமம் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடும். அது எந்த ரேஞ்சில் பில்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் மார்க்கெட் வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத இந்த இடத்துல முடிவு பண்ணிவிடுங்க. நியரஸ்டான ஓஐ டேட்டா இந்த இடத்துல பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டாக்ஸ்லாம் எது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா HDFC 1.5%, கொடாக் வந்து பார்த்திங்கன்னா 2%, ரிலையன்ஸ் 0.78%, ITC 1.153%, டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா ஓவரால் 50% இறங்கிட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அதோட லைஃப் டைமோடைய 50% வந்து டச் பண்ணிடுச்சு. 50% லோ எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. நல்லா ரிவர்சல் ஆகி டெய்லியுமே 20 பாயிண்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. பஜாஜ் ஃபின்சர் 1.178, சன்ஃபார்மா 1.3%, இண்டஸ்இண்ட் பேங்கு நேற்று வந்து 27% விழுந்துட்டு இன்றைக்கி 4% வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. அல்ட்ராடெக் கெமிக்கல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 0.7%, பஜாஜ் ஃபின்சரும் நல்லா வந்திருக்கு. இவங்களாம் வந்து மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்ஃபியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து இன்றைக்கி விழுந்திருக்கு. ஐடி செக்டார் எல்லாமே
இன்றைக்கி விழுந்திருக்கு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு, யூஎஸ் மார்க்கெட் விழுந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஐடி செக்டார் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபால். டிசிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா 2% நியரஸ்ட்டு. பாரதி ஏர்டெலுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. டெஸ்லாவோட ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் ஆயிருக்கு. எலான் மஸ்கோட கம்பெனியோட ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற மாரியும் நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு. அதற்கான இம்பேக்ட் வந்து ஒரு நாட்களில் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். 1.21% விழுந்திருந்தாலும் வர இருக்கிற நாட்களில் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. ஆக்சிஸ் பேங்க் 1%, ஹெச்சிஎல் டெக்கு அதுவும் 2% நியரஸ்ட்டாக விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 31 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து நல்லாவே குருஷியலான இடத்துல வந்து நிற்கிது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா, ஏன்னா நல்லா கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குல்ல, ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக 1 or 2 days கூட எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை கூட வரும். பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பேங்க் நிஃப்டியில், 9 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி 1.5%, கொடாக் பேங்கு 2.45%, இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று விழுந்தது ரிவர்சல் ஆகிருக்கு. பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக், நெகட்டிவில் வந்து 9 ஸ்டாக். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மேஜரான ஸ்டாக்ஸுங்க வந்து பெருசாக கீழே விழுகாமல் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. சப்போஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிஃப்டி வந்து இந்த இடத்த டபுள் டாப் எடுக்குதா, இந்த இடம் ரொம்பவே குருஷியல். 22,550 கூட மார்க்கெட்டு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நாளைக்கு வரும். சரிங்களா? ஏன்னா ஓஐ டேட்டா வந்து 22,550 பில்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. 22,550 அந்த ரேஞ்சில் வந்து பில்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த 550 அப்படிங்கிற ரேஞ்சிலே கூட மார்க்கெட்டை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் இருந்ததுன்னா ஃபர்தராக மேலே வரும். இல்லை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கொஞ்சம் தெளிவாக அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். நான் ஓனாக எனக்கு அனலைஸ் பண்ணுறத நான் வந்து வீடியோ வந்து பதிவிடுறேன். சரிங்களா? உங்களுக்கும் உங்களோட வியூவோட ஒத்துப்போகுதான்னு பாருங்கள். ஒத்துப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் என்றைக்குமே வந்து சரியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.